நெக்ஸ்ட் ஜென் காணொளி நண்பர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தை மாதம் நமக்கு எப்படி பலன் இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஏன்னா ஒரு மாதத்துலையுமே சூரியன் மூவ் பண்ணும் போது சூரியன் தான் நம்ம ஆத்மகாரகன். அவர் எப்படி மூவ் ஆகிறாரோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். அந்த எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையை ஓடிட்டுருக்கு. அப்போது ஒரு ஆத்மகாரகனுடைய தன்மையை நம்ம மாத பலன்களாக பார்ப்பது அப்படின்னு வழக்கம் வைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த தினப்பலன்கள் பார்க்கும்போது சந்திரனை வைத்துப்போம், மாத பலன்கள் பார்க்கும்போது இந்த சூரியனுடைய தாற்பயம். இந்த சூரியன் மகர ராசிக்குள்ளே போகிறார். உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப விசேஷமானது. ஏன்னாக்க தேவர்களுக்கு பகல் பொழுது ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு அர்த்தமாயிடும். அப்போது சுறுசுறுப்பாக பல விஷயங்கள் உருவாகும் அப்படின்னும், காலபுருஷ தத்துவத்தினே 10வது இடமான கர்மஸ்தானத்துக்குள்ளார சூரியன் போகிறார். அந்த இடத்துக்கு போகும்போது நேச்சுரலி எல்லாருக்கும் தொழில், வருமானம், ஆதாயம் இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா ஜென்ரேட் ஆகிறதுக்கான வைப்ரேஷன் கிடைக்கும். அப்படிங்கிறதுனாலையும் இந்த தை மாதம் ரொம்ப உன்னிப்பாக நம்மளால் பார்க்கப்படும். அதுவும் இந்த வாட்டிக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கையோடு இருப்பார் மகர ராசியில். தை மாதம் வரும்போது லக்னாதிபதியாக இருக்கக்கூடியது தனுர் மாதத்தில் தான் வரும். ஆனால் தனுவில் 6 மணிக்கு வர்றதுனால அந்த இடத்துல இருக்கும். அங்கே செவ்வாய் புதனும் சேர்ந்திருப்பார்கள். ராகு 3ஆம் இடமான கும்பராசிக்குள்ளர, மீன ராசிக்குள்ளர சனி பகவானும், வக்கரகதியிலே மிதுன ராசிக்குள்ளர குருவும், சிம்ம ராசிக்குள்ளர நமக்கு கேதுவும் அமர இந்த கோச்சாரம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த கிரகங்கள் மூமெண்ட்டோட தை மாதம் பிறக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் சார் அப்படின்னு நிறைய சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா வளர்ச்சியை நோக்கிய பாதைகள். 3ஆம் இடம் லக்னத்திலிருந்து பார்க்கும்போது முயற்சி ஸ்தானத்தில் பெரிதாக திங்க் பண்ணணும்னு எண்ணங்கள் வரும். தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ராகு அப்படின்னு எடுத்துக்கலாம். தனக்காரகனான குருவினாலும் பார்க்கப்படுகிறார். அப்போது எல்லா விதத்திலும் நல்ல வளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால தொழிலிலே எதிர்பாராத விருத்திகள் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். அரசியல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சில குழப்பங்கள் உண்டாகும். தங்கம், வெள்ளி போன்றவைகள் ஏறுமுகத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. அதுபோல் இயற்கை சூழ்நிலைகளே எதிர்பாராத மழை வளமும் வருவதற்கு வாய்ப்பு இந்த தை மாதத்தில் உண்டு. அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு நாம் ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். எப்பொழுதும் சுறுசுறுப்புக்கான மீனராசி நண்பர்களே, உங்களுடைய அந்த வேகம் எப்பொழுதுமே ஒரு பெரிய அபூர்வமான ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அந்த சுறுசுறுப்பு, அந்த பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற மாதிரி பறந்துக்கிட்டு இருக்கு, பட்டாம்பூச்சியாய் பறப்பீர்கள். உங்களுக்கு லாபஸ்தானத்திற்குள்ளே சூரியன் வரார். அதனால் சந்தோஷம் பெருக போகிறது, மகிழ்ச்சியை கொண்டு வரார். தந்தை வழி சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்பு, தந்தை வழி ஆதாயங்கள், அரசாங்க வழி ஆதாயங்கள், அதிகாரத்திலே ஆதாயங்கள், பெருமையிலே ஆதாயங்கள், புகழிலே ஆதாயங்கள், உயர்வு, சௌக்கியங்கள். நல்ல முறையிலே நீங்கள் தொழில்களையும் நன்றாக செய்து லாபத்தை உங்கள் பாக்கெட்டில் போட்டுக்கூடிய ஒரு நல்ல மாதம் இது. சுக்கிர பகவான் லாபத்தில் உட்கார்றார். நிறைய விழாக்கள், உபசாரங்கள் எல்லாம் இருக்கும். நல்ல சாப்பாடு இருக்கும், சந்தோஷமான சாப்பாடு, விருந்து உபச்சாரங்கள், விதவிதமான சாப்பாடுகளை சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த மாதத்தில் இருக்குது. புதன் செவ்வாய் அமர்ந்திருக்கிறது தொழில் ஸ்தானத்தில் உட்கார்றார். இந்த தொழிலே புதனும் செவ்வாயும் அமர்வது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு அலர்ட் பண்ணுது. அவசரம் மட்டும் படக்கூடாது. நண்பர்கள்ட்ட ஏமாறக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். நிறைய விஷயத்தில் பயணங்களிலே ஃபோன் பண்ணாமல் போய் மாட்டிக்கிட்டேன் சார், அங்கே போனால் கதவு பூட்டிருக்கு சார், வர சொன்னாங்க சார், அவங்க எதுவும் கிளம்பிட்டாங்களாம் சார், இப்படிலாம் ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணின்னு அலைங்க. அலைச்சல் உண்டு, கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.
வேலையினாலே இடம்பெயர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் உண்டாகும். வேலை இல்லைங்கிற அன்பர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த 7ஆம் இடத்துக்கானதான புத பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார், குருவினால் பார்க்கப்படுகிறார். அதனால் கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்தில் தடையாக இருந்த கல்யாணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கல்யாண தடை நீங்கிடும், நல்ல கல்யாணம் நடக்கும். புதிய கெட்டிமேளம் சத்தம் கேட்க வாய்ப்புகள். தொழில் நிமித்தமாக அலையும் போது அலைச்சலினால் வரக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகள் இது இருக்கும். கொடுத்த கடன் திரும்பி வரும், கேட்டால் கிடைக்கும். கேது 6ஆம் இடத்துல இருக்க சத்ருவை நீங்கள் அழகாக பேசி அவங்ககிட்ட வாங்கி போடலாம், அந்த விஷயத்தை கொடுத்துருவார். லக்ஷ்மி கடாட்சத்தை கேதுவும் கொடுப்பார். லாபம் அப்படிங்கிற விஷயம் செலவு கண்ட்ரோல் பண்ணும்போதும் கிடைக்கும். அப்படி குருவின் பார்வை 12ஆம் இடத்து மேலே இருக்கிறதுனால பெரிய செலவுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது குருவின் கடமை ஆகிடுறது. உங்களுடைய முதல் கண் வேலை என்னென்னா ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் பகச்சிக்காமல் இருக்கிறது, எல்லாருக்கூடையும் ஒத்துமையாக இருக்கிறது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிலில் அனைவருக்கும் தாழ்வு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை மனசில் நல்லா ஓட்டுக்கிட்டு எல்லாரோடையும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது இந்த பொங்கல் பண்டிகையோடைய முக்கிய தாற்பயம். அப்படிப்பட்ட பொங்கல் இருக்கக்கூடிய தை மாதத்திலே நீங்கள் அனைவருடன் சந்தோஷமாக சுபிட்சமாக பலமாக வாழ வேண்டும். வாழ்க வளத்துடன்.